नीलातुङ्गस्तनगिरिधरिसुप्तमुत्पोत्य कृष्णं पारात्यं स्वं सुधिसदसुत्थमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिकलितं याबलास्कृत्य पुङ्क्ते கோதா தஸ்மை நமைந்தமிதம் பூவயவாஸ்து புயகம் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தானற் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளி சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அல்லவல்ல பல்பதியாய் நாடினே வெங்கடவர்க்கு என்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடமா வண்ணமீன் நல்கு. இன்று மார்கழி மாதத்தின் 22வது நாள் அங்கன்மா ஞாலத்தரசர் என்கின்ற பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் தன்னுடைய தோழிகளையெல்லாம் அழைத்து கொண்டு நப்பின்னை தாயாரையும் சேர்த்து கொண்டு பகவானுடைய புகழை பற்றி பாடி அவனை துயிலெழுப்புகின்றார். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிற்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்துதலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே சங்கன் சிறிசிறிதே எம்மேல் விழியாவோம் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரெம்பாவாய். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிற்கட்டிற்கீழே. அங்கன்மா ஞாலத்தரசர் என்றால் இந்த உலகத்தையெல்லாம் ஆளக்கூடிய அரசர்கள். இந்த உலகம் எப்படிப்பட்டது என்றால் நெடுநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று திருவள்ளுவர் திருக்குறளில் கூறுகின்றார். அதாவது எப்பொழுதும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் இன்று இல்லை என்கின்ற பெருமை உடைத்து இவ்வுலகு என்று திருவள்ளுவர் கூறுவார். அதை போன்று நிலையில்லாமல் இந்த உலகத்தில் இருக்கும் செல்வம் நிலையில்லாமையாக இருக்கும். அப்படிப்பட்ட உலகத்தை ஆளக்கூடிய அரசர்கள். அந்த அரசர்களுக்கு என்ன தெரிகின்றது என்றால் நம்மிடம் இருக்கும் செல்வமெல்லாம் நிலையற்ற செல்வம். உண்மையான நிலையான செல்வம் எது என்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியே என்று அறிந்து கொண்டார்கள். அதனால் பகவானுடைய திருவடியை சரணடைகின்றார்கள். நம்மாழ்வார் சாதிக்கின்றார், ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்வர் என்று கூறுகின்றார். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு அரசன் தன்னுடைய எதிரி நாட்டு அரசனுடைய போரில் தோற்று வாழ்கின்றான். எப்படி வாழ்கின்றான் என்றால் மறைமுகமாக வாழ்கின்றான். ஒரு நாள் இரவில் கருப்பு போர்வை போற்றி கொண்டு அந்த ஊரில் பிக்ஷை எடுக்கின்றான். அப்பொழுது கருணாய் கவர்ந்த காலர் என்கின்றவரையே ஒரு இருட்டில் அந்த கருப்பு நாய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் அந்த கருப்பு நாய் மீது எட்டி உதைத்து விட்டார். அதனால் அந்த நாய் அவரை கடித்து வலி தாங்க முடியாமல் அந்த போர்வையை கழற்றி அலறி அடித்து ஓடினார். இதை அந்த மக்கள் எல்லாம் பார்த்தனர். அரசர் பிச்சை எடுக்கின்றார்களே என்று பார்த்து கிண்டல் செய்தனர். இப்படி இருக்கக்கூடியதுதான் இந்த உலக வாழ்க்கை. மேலும் இந்த உலகத்தில் இருக்கும் செல்வம் எல்லாம் நிலையற்ற செல்வம். குலசேகர ஆழ்வார் பாடுகின்றார், கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யாமேண்டேன். அதாவது ஒரு மதம் பிடித்த யானை மீது அமர்ந்து ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தையே கம்பீரமாக ஆள்வது என்னுடைய எப்படிப்பட்ட செல்வம் என்றால் இன்பம் வரும் செல்வன். என்னுடைய இன்பத்தை போக்கக்கூடிய செல்வம்தான் இந்த செல்வம். அப்படி என்றால் அவருடைய இன்பமான செல்வம் எது? பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி. அதனால் தன்னுடைய ராஜ வாழ்க்கை அனைத்தையும் விட்டுவிட்டு திருவேங்கட முனியானினும் சரணடைந்தார். அப்படி குலசேகர ஆழ்வாரை போன்ற இந்த அரசர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தன்னுடைய உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு தன்னுடைய செல்வங்களையெல்லாம் விட்டுவிட்டு நிலையற்ற இன்பமனும் செல்வத்தை விட்டுவிட்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே கதி அனன்யார்க சேஷத்துவம் என்கின்றபடியே பகவானை தவிர வேறு யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம் என்று பகவானுடைய திருவடியில் சரணடைந்தார்கள். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிற்கட்டிற்கீழே. நாங்களும் அப்படித்தான் எங்களுடைய சம்சார வாழ்க்கையில் வெறுப்புற்று நீயே கதி என்று வந்திருக்கின்றோம், அனன்யார்க சேஷத்துவமாக வந்திருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். பள்ளிற்கட்டிற்கீழே நாங்கள் உன்னுடைய அரசவைக்கெல்லாம் வரவில்லை. ஏனென்றால் அங்கு மிகப்பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் இருப்பார்கள். நாங்களோ ஆயர்குல பெண்கள், எங்களையெல்லாம் உள்ளே விடமாட்டார்கள். அதனால்தான் உன்னுடைய அந்தரங்கமான உன்னுடைய பள்ளிற்கட்டிற்கீழே வந்திருக்கின்றோம்.
பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமுறுப்பார் போல் வந்து தலை பெய்தோம். நாங்கள் அனைவரும் கூட்டமாக வந்திருக்கிறோம். ஒரு பக்கம் ராஜ்யத்தினுடைய அரசர்கள் வந்திருக்கின்றார்கள், மறுபக்கம் எங்களுடைய தோழியும் நானும் நப்பிண்ணை தாயாரும் வந்திருக்கின்றோம். எதற்காக? உன்னை துயிலெழுப்பதற்காக வந்திருக்கின்றோம். சங்கமறுப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போலே சங்கன் சிறுதே எம்மேல் விழியாவோம். உன்னுடைய கட்டில் எப்படிப்பட்டதென்றால் கிங்கினியால் செய்யப்பட்ட கட்டில். மேலும் அந்த கட்டில் மீது தாமரை பூ பாதி போத்தையும் போத்தாமலும் மிகவும் அழகாக செய்யப்பட்டிருக்கும் கட்டில். அந்த கிங்கினி எப்படி பாதி மூடியும் மூடாமல் இருக்குமோ அதே போன்று உன்னுடைய கண்ணை மிகவும் பொறுமையாக திறந்து எங்களை பார் என்று கூறுகின்றார்கள். எங்கள் மேல் நோக்குதியல், அங்கனி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல். அதாவது பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சகசநாமத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது. சந்திர சூரியோச்ச நேத்ரே கர்ணாவாசா சுரத்யோர் என்கின்ற ஒரு அடி. இந்த அடிக்கு என்ன அர்த்தம் என்றால், சந்திர சூரியோச்ச நேத்ரே, சந்திரனும் சூரியனும் பகவானுக்கு 2 கண்கள். எதற்காக என்றால், பகவானுடைய பக்தர்களுக்கு சந்திரனை போன்று மிகவும் குளிர்ந்த கண்ணும், பகவானுடைய பக்தர்களின் எதிரிக்கு சூரியனை போன்ற வெப்பமான கண்ணையும் வைத்து அருள் புரிவாராம். அங்கனி 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல். இப்படி உன்னோட அழகான 2 கண்களையும் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிகவும் பொறுமையாக எங்களை வந்து பார், எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய். அப்படி செய்தால் எங்களுடைய சாபமெல்லாம் விழுந்துவிடும் என்று கூறுகின்றார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தான் வாழுமோர், சோதிமணி மாடன் தோன்றுமோர், நீதியாய் நல்லவத்தர் வாழுமோர், நான்மறைகளோதுமோர், வில்லுபுத்து வரத்து கோனூர், பதங்கங்கள் தீர்க்கும் பரவனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வெத்தாகும் கொதத்தமிழ், 5 மரியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு.